இந்த பெண்மணி யாரு, இவங்களை பத்தின எந்த விஷயமுமே வெளியில சரியாவே தெரியலையே, இவங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் நடந்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இப்போ வரைக்கும் அவங்களோட கணவரை விட்டு கொடுக்காம இருக்காங்க அப்படின்ற மாதிரி பலராலும் பாராட்டப்பட்டு இவங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தினவங்க தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ். இன்னைக்கு அவங்கள பத்தின பயோகிராஃபி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜை பத்தி தெரியாதவங்களே கிடையாது. குக் வித் கோமாளி மூலமா ரொம்பவும் பிரபலமானாரு. அதுக்கு முன்னாடி அவரோட சமையல் வீடியோக்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் செம்ம வைரலா போயிட்டு இருக்கும். அதன்படிதான் அவர் குக் வித் கோமாளிக்கு வந்தாரு. ஆனா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அவர் திரைப்படத்துல ஒரு ஹீரோவாவுமே நடிச்சிருப்பாரு. இப்படிதான் பலருக்குமே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பத்தி தெரியும். அவரை பத்தின எந்த ஒரு காசிப்புமே வரவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நிலையில சில வாரங்களுக்கு முன்னாடி அவர் தன்னோட மனைவியான ஸ்ருதி அவர்களை விவாகரத்து பண்ணிட்டாங்க. குக் வித் கோமாளில தனக்கு காஸ்டியூம் டிசைனரா இருந்த ஜாய் அப்படின்றவங்களை இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே வேலண்டைன்ஸ் டே எல்லாம் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பலவிதமான பேச்சுகள் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் பரவலா பேசப்பட்டது. அதுக்கு ஏத மாதிரி தான் ஜாய் அவர்களோட ஸ்டோரியா இருக்கட்டும், அதுல வைக்கக்கூடிய பாட்டா இருக்கட்டும் அப்படியே இருந்தது. உனக்கு வாக்கப்பட்டு 100 வருஷங்கள் ஆனா என்ன அப்படின்ற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பாட்டு, வேலண்டைன்ஸ் டே, மை மேன் குக்ஸ்ன்ற மாதிரி பல விஷயங்களை அவங்க சொல்லாமையே சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அப்ப முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் என்ன ஆனாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பல கேள்விகளுமே இருந்தது. இந்த ஸ்ருதி ரங்கராஜ் யார் அப்படின்னு பாத்தீங்களா, இவங்களுமே பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கோயம்புத்தூர் அப்படின்னு தாங்க சொல்லப்படுது. ஸ்ருதி ரங்கராஜ் வேற யாருமே கிடையாது, ரங்கராஜ் அவர்களோட சொந்த மாமா பொண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களோட அத்தை பையன் தான் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ். இவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஆசை அத்தை மகனே அப்படின்ற மாதிரி கூட கட்டிப்பிடிச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸ்ருதி மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த கப்பலோட திருமணம் 2013 சொந்த பந்தங்கள் சூழ ரொம்பவும் அழகா எளிமையா நடந்த ஒரு திருமணம் அப்படின்னே சொல்லலாம். தன்னோட சொந்த அத்தை மகனையே திருமணம் பண்ணிக்கிட்டதுனால ரொம்பவும் இளம் வயதிலேயே திருமணம் பண்ணிக்கிறாங்க ஸ்ருதி. அதன் பிறகு அடுத்தடுத்து இவங்களுக்கு அழகான ஆண் குழந்தைங்க பிறகுது. இவங்களுக்கு 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. இத பத்தின பிக்சர்ஸ் எல்லாமே அவங்களோட சமூக வலைத்தளங்களுமே ஸ்ருதி அவர்கள் பதிவிட்டு தான் இருக்காங்க. ஸ்ருதி அவர்களோட அப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க லேட் KR ராஜகோபால் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்களோட அப்பா ஒரு அட்வொகேட் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்ருதி அவர்களோட படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க BA முடிச்சிருக்காங்க, MBA படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா லாயருக்கு படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இவங்களோட ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல இவங்க 2018 BE மற்றும் MBA படிச்சுட்டு இருக்கும்போது இடையில இவங்க ஃபேஷன் டிசைனிங்குமே பண்ணிருக்காங்க. 2018 நடந்த ஒரு மிகப்பெரிய இந்திய அளவுல நடந்த ஒரு அழகி போட்டி நிகழ்ச்சியில இவங்க செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்டா இருந்து ஃபேஷன் டிசைனரா ஒர்க் பண்ணி ட்ரெஸ் எல்லாமே டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரெஸ் எல்லாமே மாடல்ஸ் எல்லாம் ரேம்ப் வாக் போட்டு நடந்திருக்காங்க. அதை பத்தின வீடியோவுமே அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவங்களோட பேஷன் ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு நல்லாவே தெரியுது. சோ ஏர்லியாவே திருமணமாகி 2 குழந்தைங்க பிறந்தாலுமே இவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங் விமனா, இண்டிபெண்டா அவங்களோட பேஷன் மற்றும் ப்ரொஃபஷனை தனியாவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்றது அது பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாம சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்க ரொம்பவும் ரங்கராஜ் அவர்களை காதலிச்சிருக்கிறது நமக்கு நிறையவே தெரியுது. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எல்லாமே நீங்க தான் என்னோட சப்போர்ட், நீங்க தான் என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரியே ரங்கராஜ் அவர்களுக்கு கிஸ் பண்ற மாதிரியும் அவங்களோட ஃபேமிலியில எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருப்பாங்க. இது பார்க்கும்போது எவ்வளவு அனோனியமான ரொம்ப அழகான கப்பிள்ஸ் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். தன்னோட மாமியார், தன்னோட அம்மா, தன்னோட 2 குழந்தைங்க தூக்கி வச்சிருக்க மாதிரியான பிக்சர்ஸ் கூட இவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க. தன்னோட அப்பா அட்வொகேட் அப்படின்றதுனால இவங்களுமே LLB படிச்சிருக்காங்க. தன்னோட அப்பா ரொம்பவும் ஆசைப்பட்டிருக்காங்க தன்னோட பொண்ணு அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க படிச்சு முடிக்கும் போது தன்னோட அப்பா இல்ல அப்படின்றத இவங்களோட மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. ஆனா தான் லா எடுத்து இப்போ அட்வொகேட்டா இருக்கிறத எங்க அப்பா மேல இருந்து பார்த்து சந்தோஷப்படுவாரு அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப முறுக்கமா அவங்க பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க பொலிட்டிக்ஸ்லயுமே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்க தொடர்ந்து நிறைய சமூக சேவைகளுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாலிடிக்ஸ்ல அதுவும் ஸ்பெசிபிக்கா, அதுவும் இப்போ ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியில இவங்க மாவட்ட மாணவர்களோட செயலாளரா இருக்காங்க. அதாவது மாவட்ட மாணவர்கள் அணி இருக்கும் தெரியுமா, அதோட செயலாளரா இருந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல. தொடர்ந்து நிறைய பணிகள் இவங்க ஒரு பாலிட்டிஷியனாவும் சரி, ஒரு சமூக சேவையாளராகவும் சரி தொடர்ந்து அவங்களோட பணிகளை மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய அரசியல் விஷயமா நிறைய ஷேர் பண்ணிருப்பாங்க. அப்புறம் தொடர்ந்து மத்திய அரசுகளுக்கு எதிராக அவங்களோட குரல், ஆளும் கட்சி கூட சேர்ந்து நிறைய விதமான போராட்டங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் சம்பந்தமான ப்ரொஃபைல்ஸ இவங்களோட இன்ஸ்டாகிராம்ல நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ரொம்பவும் பேஷன்
பேஷனேட்டா தான் இவங்க இப்ப இருக்காங்க. தொடர்ந்து நிறைய அவேர்னஸ் வீடியோவுமே அவங்களோட சமூக வலைத்தளங்கள்ல ஸ்ருதி ரங்கராஜ் பதிவிட்டு தான் இருக்காங்க. திடீர்னு எல்லாருக்குமே ஸ்ருதி ரங்கராஜ ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்ததுன்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வந்த சில வதந்திங்கனாலதான். அது வதந்தியா உண்மையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இன்னைய வரைக்குமே நமக்கு பதில் கிடையாது. ஆனா இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஸ்ருதி மற்றும் ரங்கராஜ், இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோ அந்த ஜாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. இவங்களோட ஸ்டேட்டஸா இருக்கட்டும், இல்ல ஓப்பனா அந்த ஜாய் அப்படின்றவங்க மை மேன், எனக்கு சமைச்சு கொடுத்தாரு, எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப ஓப்பன் அப்பா சொல்ற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களோட ப்ரொஃபைல்ல இன்னைக்கு வரைக்குமே தன்னோட குடும்பமா ரங்கராஜ் மற்றும் தன்னோட 2 மகன்கள் கூட எடுத்த ப்ரொஃபைல் பிக்சர் தான் பின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல நிறைய பேருமே ஸ்ட்ராங்கா இருங்க ஸ்ருதி அப்படின்னு சொன்னதுக்கு, நாங்க உங்க கூட இருக்கோம், கவலைப்படாதீங்க ஸ்ருதி அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களோட பதில் என்னவா இருக்குன்னா, ரங்கராஜும் என் கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல அப்படின்னு தான் பல பேருமே குழப்பத்துல இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே போஸ்ட்ல அவங்க இன்னொரு கமெண்ட் கொடுத்து பின் பண்ணிருக்காங்க. என்னன்னா, ஐ எம் ஹிஸ் வைஃப், நான் தான் அவரோட மனைவி அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் உங்களோட இன்ஸ்டாகிராம் பயோல வந்து பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜோட வைஃப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு அட்வொகேட், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஒரு ஃபேஷன் டிசைனர், மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி அப்படின்ற மாதிரி ரொம்பவும் ஆணித்தனமா அவங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதுலயும் இந்த மாதிரி கமாண்டோ இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு கீழே நிறைய பேர் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு அட்வொகேட் தானே, இடையில ஒரு பொண்ணு உங்க லைஃபை கெடுக்கிறாங்கன்னா நீங்க ஏன் வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கல? நீங்க இவ்ளோ பாசமா நான் தான் அவரோட மனைவின்னு சொல்றீங்க, ஆனா ரங்கராஜ் சார் வந்து ஏன் உங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல, அந்த பொண்ணு வந்து ஃபாலோ பண்றாங்க, நீங்க இவ்ளோ பணிவா பதில் சொல்றீங்க, அந்த பொண்ணு எல்லார்கிட்டயுமே ரூடா பேசுது அப்படின்ற மாதிரி பலவிதமான கமெண்ட்ஸ் வந்து அந்த போஸ்டுக்கு கீழே தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களோ எதுக்குமே பதில் சொல்லாம நான் தாங்க அவரோட மனைவி அப்படின்ற ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டாங்க. அதை தவிர்த்து வந்து அவங்க எதுவுமே பேசல. சோ இதுல இருந்தே ஏதாவது ஒரு மனக்கசப்பா இருக்குமா, இல்ல ஏதாவது ஒரு சங்கடங்கள் போயிட்டு இருக்கா? இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி பண்றது சரியில்லை. ரொம்ப அழகான மனைவி, அதுவும் சொந்தக்கார பொண்ணு. 2013 இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலா வந்து இவங்க குடும்ப வாழ்க்கையில இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஏன் மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி பண்றாரு, இல்ல அந்த ஜாய் அப்படின்ற பொண்ணு வேணும்னே பண்றாங்களா அப்படின்னு பலவிதமான குழப்பத்துல தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. அந்த குழப்பங்களுக்கு எல்லாமே தீர்வா இந்த கப்பல்ஸ் தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில ஸ்ருதி ரங்கராஜ் அவர்கள் நான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட மனைவி அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஆணித்தனமாவும் சொன்ன ஒரு விஷயம் பல பேருக்குமே ஆறுதலாகவும் தான் இருக்கு. ரொம்பவும் ஸ்ட்ராங் விமனா தான் இருக்காங்க ஸ்ருதி ரங்கராஜ். இதுதாங்க ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களோட பயோகிராஃபி. அண்ட் இவங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தருவீங்க. அடுத்து வேற எந்த ஆர்டிஸ்டோட பயோகிராஃபி வேணும் அப்படின்றதையுமே கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தருவீங்க.